இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபி பில் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கன்சியூமர் நம்பர் மட்டும் தெரிந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக இபி பில் பே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஞ்சன்ட் கோட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே டேஞ்சன்ட் கோ ஆன்லைன் பேமெண்ட் tnebnet.org ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குயிக் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நோ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு TNPTCL குயிக் பேன்னு சொல்லியிருக்கும். பே யூஸிங் UPI கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா கேப்சா இருக்கும். கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஆப்ஷனில் UPIயா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டா இதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நான் UPI ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அடுத்ததாக கன்சியூமர் நம்பர், கன்சியூமருடைய நேம், நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபே ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி உங்களுக்கு டிக் மார்க் ஷோ ஆகும். அதுக்கு வியூ ஆர் டவுன்லோட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். தமிழ்நாடு பகிர்மான கழகம் லிமிடெட்னு சொல்லி கொடுத்துட்டு மின் கட்டண ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பேர், இபி பில் நம்பர், கட்டண முறை, நாள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கட்டண விவரங்கள் இருக்கும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதர விவரங்கள் சொல்லி ஹெல்ப் லைன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக இபி பில் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இதற்கு கன்சியூமர் நம்பர் மட்டும் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒரு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.